முன்னொரு காலத்துல அழகபுரின்னு ஒரு செழிப்பான ஊர் இருந்துச்சு. அதுல கண்ணப்பன்னு ஒரு பணக்கார வணிகர் வாழ்ந்துட்டு வராரு. பெரிய வீடு, நிலம், தோட்டம், துறவுன்னு சொல்லிட்டு அவர் நல்ல வசதியாவே வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு தேவகின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி இருக்கா. ஒரு நாள் கண்ணப்பனும் அவனோட மனைவி தேவகியும் தூரத்து சொந்தக்காரவங்களோட கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்ப அழகபுரிக்கு வந்துட்டு இருக்காங்க. மாட்டு வண்டியில தான் 2 பேரும் வராங்க. வர வழியில 2 பக்கமும் நிறைய தோப்பு, வயல்வெளிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வராங்க. தேவகி, அங்க பாரு பூந்தோட்டம் வருது, பூக்கள்லாம் எவ்வளோ அழகா பூத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பன் தன்னோட மனைவியை கூப்பிட்டு காட்டுறான். ஆமாங்க, எவ்வளோ அழகா இருக்கு இந்த மலர்கள்லாம், இதே மாதிரி மலர்களை நம்மளோட தோட்டத்துலயும் வளர வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு தேவகி சொல்றா. கணவனும் மனைவியும் நல்லா கதை பேசிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்பதான் ஒரு செழிப்பான தோட்டம் வருது. அது ஒரு காய்கறி தோட்டம். அந்த தோட்டத்துல நிறைய பூசணிக்காய் விளைஞ்சிருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. ஏங்க அங்க பாருங்க, அந்த தோட்டத்துல எவ்வளோ பூசணிக்காய் விளைஞ்சிருக்கு அப்படின்னு தேவகி கண்ணப்பனை கூப்பிட்டு காட்டுறா. ஆமா தேவகி, பார்க்கவே அழகா இருக்குல்ல அப்படின்னு கண்ணப்பனும் சொல்றான். அழகா மட்டும் அங்க இருக்கு, ரொம்ப ருசியானதா இருக்கும் போல. எனக்கு என்னமோ இதை பார்த்ததும் பூசணிக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு தேவகி கண்ணப்பனை பார்த்து சொல்றா. சரி தேவகி, நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சந்தை போடுவாங்கல்ல, ஆட்களை விட்டு பூசணிக்காய் வாங்கிட்டு வர சொல்றேன், பொரியல் பண்ணி நீ சாப்பிடு உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு கண்ணப்பன் சொல்றாரு. அதுக்கு தேவகி என்ன சொல்றான்னா, என்னது நாளைக்கு வரைக்கும் பொறுத்து இருக்கணுமா? அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே பூசணிக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு தேவகி அடம் பிடிக்கிறா. இன்னைக்கே எப்படி தேவகி சாப்பிட முடியும்? சந்தை, காய்கறி சந்தை நாளைக்கு தானே போடுவாங்க, நாளைக்கே ஆட்களை விட்டு வாங்கிட்டு வர சொல்ற, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு கண்ணப்பன் சொல்றான். அவ்வளோதான், தேவகிக்கு மூக்கு மேல கோவம் வந்துருது. ஒரு பூசணிக்காய் தானே கேட்டேன், அதை கூடமா அவங்களால இன்னைக்கே வாங்கி தர முடியாது அப்படின்னு தேவகி கோச்சுக்கிறா. தேவகி, உனக்கு புரியுதா இல்லையா? நான் வாங்கி தர மாட்டேன், நான் சொல்றேன், நாளைக்கு தானே சந்தை, இன்னைக்கு எப்படி வாங்க முடியும் அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்க பூசணிக்காய் வாங்கி தரலனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அதை மட்டும் பண்ணுங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் போய் பூசணிக்காய் பொரியல் 2 பேரும் சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு தேவகி சொல்றான். என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கண்ணப்பன் தேவகியை பார்த்து கேட்குறான். அதுக்கு தேவகி சொல்றா, அங்க பாருங்க, அந்த தோட்டத்துல நிறைய பூசணிக்காய் விளைஞ்சிருக்கு. சுத்தி முத்தி பார்த்தாலும் தோட்டக்காரன் யாரும் இருக்க மாதிரி தெரியல, காவலுக்கும் யாரும் இல்லை. அதனால நம்ம 2 பேரும் போய் அந்த தோட்டத்துல பூசணிக்காய்களை கொஞ்சம் திருடிட்டு வந்துடலாம், வண்டியில வச்சு கொண்டு போயிடலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. கண்ணப்பனுக்கு ஒரே மனசங்கட்டமா போயிருச்சு. கேவலம் ஒரு பூசணிக்காவையா நம்ம திருடணும் அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் என்ன பண்றது, மனைவி பேச்சுக்கு மறு பேச்சு இருக்க முடியுமா? இன்னைக்கு இவளுக்கு நம்ம பூசணிக்காவை திருடி தரலனா இவ நம்மள ஒரு வழி பண்ணிடுவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த பூசணிக்காவை திருடி வீட்டுக்கு கொண்டு போயிடணும், யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படின்னு கண்ணப்பன் சொல்றான். கணவனும் மனைவியும் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிறத மாட்டு வண்டி ஓட்டுறவன் கேட்டுட்டே வரான். கண்ணப்பனும் அவனோட மனைவியும் வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு பூசணிக்காய் தோட்டத்துக்குள்ளே போய் பூசணிக்காய்களை கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வராங்க. யாரும் பார்க்குறாங்களான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு வண்டிக்குள்ளே வச்சுட்டு கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் வண்டி போனதும் கண்ணப்பன் மனைவியை பார்த்து கேட்குறான் பயத்தில், தேவகி யாரும் நம்மளை பார்த்துருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தேவகி சொல்கிறா, ரொம்ப சலிச்சுக்காதீங்க, ஒரு பூசணிக்காயை தானே திருடி எடுத்துகிட்டு வந்தோம், ஏதோ தங்கத்தை திருடின மாதிரி ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு அலட்சியமாக பதில் சொல்கிறா. இப்படி பூசணிக்காய் திருடின கதையை பற்றி கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டே ஊர் வரைக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே மனைவி கடகடன்னு சமையல் அறைக்கு போய் பூசணிக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு என்னதான் இப்படி இந்த பூசணிக்காய் மேல ஆசையோ அப்படின்னு கண்ணப்பன் நினைக்கிறான். பூசணிக்காய் பொரியல், பூசணிக்காய் சாம்பார் அப்படின்னு விதவிதமா நிறைய உணவுகளை தேவகி சமைக்கிறா. தேவகி சமைச்சு முடிச்சதும் கண்ணப்பனும் தேவகியும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. கண்ணப்பன் சொல்றான், தேவகி சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ருசியா இருக்கு பூசணிக்காய் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தேவகி சொல்றா, திருடிய கனி தித்திக்குன்னு சும்மாவா முன்னோர்கள்லாம் சொன்னாங்க, நம்ம சந்தையில வாங்கி சாப்பிட்டிருந்தா கூட இந்த பொரியல் இவ்வளோ அற்புதமா இருந்திருக்காது, திருடி சாப்பிட்டதுனாலதான் நல்லா இருக்கு அப்படின்னு அவளோட மனைவியும் அவனை சமாதானப்படுத்துறா. இவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. இவங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு வந்தா இல்லையா, அந்த வண்டிக்காரனுக்கு ஒரே யோசனை. அவங்க வீட்டில் படுத்துக்கிட்டே வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான்.
ஏங்க வெளியில படுத்து என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த வண்டிக்காரனோட மனைவி அவனை சாப்பிட கூப்பிடுறா. அது ஒன்றும் இல்லம்மா, இன்னைக்கு என்னுடைய முதலாளி ஐயாவும் அவரோட மனைவியும் ஒரு காரியம் பண்ணாங்க, அதை நினைச்சாதான் ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி என்னதாங்க அவங்க பண்ணாங்க அப்படின்னு வண்டிக்காரனோட மனைவி கேட்கிறா. அதுக்கு அந்த வண்டிக்காரன் அவனோட மனைவியை பார்த்து சொல்றான், உனக்கே தெரியும்லம்மா என்னோட முதலாளி ஐயா எவ்வளோ பணக்காரர்னு அப்படின்னு சொல்றான். ஆமாங்க, அவரு தானே இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரரு, அவருக்கு என்ன அப்படின்னு அவ கேட்குறா. இல்லம்மா, அவரு அவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தாலும் ஏன் தான் அவருக்கும் அவரோட மனைவிக்கும் இப்படி ஒரு அற்பமான புத்தியோ, கேவலம் ஒரு பூசணிக்காயை போய் ஒரு தோட்டத்துல திருடி கணவனும் மனைவியும் சமைச்சு சாப்பிட்றாங்க, 2 பேரும் சரியான அற்பமான ஜென்மங்களா இருப்பாங்க போல அப்படின்னு திட்டுறான். அப்படியாங்க, இப்படி இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவனோட மனைவி ஆர்வமா அந்த கதையை கேட்டுக்கிறா. சரிம்மா, இவங்கள பத்திலாம் நம்ம ஏன் அனாவசியமா யோசிக்கணும், நீ சாப்பாடை போடு அப்படின்னு அவன் சாப்பிட போறான். வண்டிக்காரனும் அவனோட மனைவியும் சாப்பிட்டுட்டு தொங்கிடுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. அந்த வண்டிக்காரன் எப்போதும் போல முதலாளி வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக போயிடுறான். அவனோட மனைவி தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தோட ஏரிக்கரைக்கு போறா. இவளுக்கு முன்னாடியே தண்ணி எடுக்கிறதுக்காக நிறைய பெண்கள் அந்த ஏரிக்கரைக்கு வந்து நின்று பேசிட்டும் தண்ணி எடுத்துட்டும் போறதும் வரதுமா இருக்காங்க. தண்ணி எடுக்க வந்த பெண்கள் எல்லாம் வழக்கம் போல ஊர்க்கதை உலகத்து கதை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. வண்டிக்காரனோட மனைவி என்ன சொல்றானா, உங்களுக்குலாம் ஒரு செய்தி தெரியுமா, நேத்து என் புருஷன் வேலை பாக்குறாருல கண்ணப்பன் ஐயா, அவரோட மனைவியும் பூசணிக்காய ஒரு தோட்டத்துல இருந்து களவாண்டு சமைச்சு சாப்பிட்டாங்களாம் அப்படின்னு இந்த விஷயத்த பத்த வச்சிடுறா எல்லார்கிட்டையும். ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க புரணி பேசி இந்த பூசணிக்காய் திருடின விஷயம் ஊர் பூரா பரவிடுது. இது கேள்விப்பட்டதும் 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணப்பனுக்கு பூசணிக்காய் திருடன்னு ஒரு பட்டப்பேரும் வச்சிடுறாங்க. இந்த விஷயம் எதுவும் கண்ணப்பனுக்கும் அவனோட மனைவிக்கும் தெரியல. ஒரு நாள் கடை தெருவுக்கு போயிட்டு வரலான்னு கண்ணப்பனும் அவனோட மனைவியும் போறாங்க. போற வழியில நிறைய பேர் இவங்க 2 பேரையுமே பாக்குற மாதிரியும் இவங்கள பத்தி ஏதோ பேசி சிரிச்சுக்கிற மாதிரியும் இவங்க 2 பேருக்கும் தோணுது. தேவகி என்ன வித்தியாசமா எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க அப்படின்னு கண்ணப்பன் கேக்குறான். அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல, எல்லாரும் நம்மள பத்தியே பேசிக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது அப்படின்னு தேவகி சொல்றா. இப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு கடையில அவனுக்கு தெரிஞ்ச ராமசாமியும் அவருடைய மனைவியும் பொருட்கள் வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கண்ணப்பனும் அவனோட மனைவியும் நலம் விசாரிச்சுட்டு கடை வீதிக்கு போறாங்க. கொஞ்ச தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள ராமசாமி அவனோட மனைவியை பார்த்து சொல்றான், அதோ போறான் பாரு பூசணிக்காய் திருட அப்படின்னு. இது அரசல் புரசலா கண்ணப்பனோட காதுக்கு விழுந்துடுது. இதை கேட்டோன்னே கண்ணப்பனும் அவனோட மனைவியும் திடுக்கிட்டு போயிடுறாங்க. எப்படிடா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு. இப்பதான் அவனுக்கு புரியுது ஏன் நம்ம வர வழியிலலாம் நிறைய மக்கள் நம்மளே பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்கன்னு. எந்த பொருட்களும் வாங்காம கண்ணப்பனும் அவனோட மனைவி தேவகியும் சீக்கிரமா நடந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. கண்ணப்பனுக்கு ஒரே அவமானமா போயிடுது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அவன் வெளியிலேயே போல, வீட்டுக்குள்ளேயே கணவனும் மனைவியும் முடங்கி இருக்காங்க. சே, உன் பேச்சை கேட்டு ஒரு பூசணிக்காவை திருடி இப்ப பாரு எனக்கு பூசணிக்காய் திருடன்னு பேரே வந்துடுச்சு அப்படின்னு மனைவி கிட்ட புலம்பிட்டு இருக்கான். ஆமாங்க, என்னாலையும் வெளியில தலை காட்ட முடியல, பூசணிக்காய் திருடம் பொண்டாட்டி பூசணிக்காய் திருடம் பொண்டாட்டின்னு எல்லாரும் போக விட்டு பின்னாடி பேசி சிரிக்கிறாங்க, ஒரே அவமானமா இருக்கு அப்படின்னு அவளும் சொல்றா. 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப கண்ணப்பன் சொல்றான், இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது தேவகி, இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கே பூசணிக்காய் திருடர்கள் குடும்பம்னு பேர் வந்துரும், அதனால இதுக்கு எப்படியாச்சும் ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு கண்ணப்பன் சொல்றான். 2 பேரும் சேர்ந்து யோசிச்சு ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்த நாள் காலையில ஊர் முழுக்க ஒரு அறிவிப்பு. தண்டோரா போடுறவன் தண்டோராவை நல்லா வேகமா அடிச்சு ஊர் மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, இனிமேல் வார வெள்ளிக்கிழமை நம்ம கண்ணப்பன் ஐயா வீட்டுல ஏழை மக்களுக்கும் ஆதரவில்லாதவங்களுக்கும் இலவசமா அறுசுவை உணவு வழங்கப்படும், ஊர் மக்கள் யார் வேணாலும் வந்து சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு வேகமா தண்டோராவை அடிச்சு அறிவிப்பு செய்திய ஊர் முழுக்க சொல்லிட்டு போறான். இதை கேட்டதும் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, பூசணிக்காய் திருடனுக்கு இப்படி ஒரு மனசா அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருக்காங்க. செய்தி அறிவிச்ச மாதிரி வாரம் வெள்ளிக்கிழமை கண்ணப்பன் வீட்டுல தடபுடலா அறுசுவை உணவு போடுறாங்க. இதே மாதிரி பல மாசங்கள் அவங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு. ஒரு வருஷமும் கடந்து போயிடுது. ஒரு நாள் கண்ணப்பன் கடை வீதிக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ வெளியூர்காரர் ஒருத்தர் வந்து ஒரு கடைக்காரர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. ஐயா, கண்ணப்பன் ஒரு வணிகரோட வீடு உங்களுக்கு தெரியுமா, எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு.
ஓ, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சோறு போடுறாரே அந்த கண்ணப்பனோட வீடா? அது வடக்கு வீதியில இருக்கு, நேரா போய் வடக்கு பக்கம் திரும்பி போங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் கண்ணப்பனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவ்வளோ நாள் நம்மள பூசணிக்காய் திருடன்னு கேலி செஞ்சவங்க எல்லாரும் இப்போ இலவசமா சோறு போடுறாரே அவருங்களா அப்படின்னு மரியாதையா பேசுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு ஒரு மன நிறைவோடையும் சந்தோஷத்தோடையும் கடை வீதியை நோக்கி போறாரு கண்ணப்பன். இதுதான் முழு பூசணிக்காய சோற்றில் மறைத்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இதே மாதிரியான ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye bye from Fact Talks.